அச்சுறுத்தும் வகையில் உள்ள மௌலிவாக்கம் கட்டடத்தை பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மனோஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். மனோஜ், இன்றைய தீர்ப்பு குறித்த சாராம்சம் பற்றி சொல்லுங்க. மணிமாறன், இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வின் முன்பாக இந்த மௌலிவாக்கம் கட்டிடம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 4 பேர் கொண்ட அந்த குழுவானது சென்னைக்கு சென்று அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்ததற்கு அடிப்படையில் கட்டிடம் பல்வேறு இயற்கை பேரிடர்களின் பொழுது நிலையில்லா தன்மையை கொண்டது, அது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறும் பொழுது கட்டிடம் உறுதியாக இருக்குமா என்பது சந்தேகமே, எனவே அந்த கட்டிடத்தை இடிப்பதே சரியான ஒன்றாக இருக்கும் என அந்த குழுவினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஏற்கனவே பக்கத்தில் இருந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததை அடுத்து இந்த கட்டிடமும் இடிந்து விடக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது. உரிய பாதுகாப்புகள் செய்யாவிட்டால் இந்த கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை இடிப்பது ஒன்றே சரியான முடிவாக இருக்கும் என்று அந்த குழு தெரிவித்திருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த கட்டிடத்தை எந்த விதமான பாதுகாப்பு கோளாறுகளும் இல்லாமல் இடித்து விடுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது இடிக்கப்பட்டதற்கான செலவு குறித்து தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் யோகேஷ் கண்ணா அவர்கள் 4 வாரத்தில் அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மணிமாறன், மனோஜ், இந்த கட்டட உரிமையாளர்கள் கட்டடத்தோட உறுதித்தன்மை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட வாதங்கள் எல்லாம் நடந்தது. அப்பொழுது இது குறித்தெல்லாம் அவர்களுடைய தரப்பிலிருந்தும் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றமோ அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இது குறித்து மீண்டும் ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை நாங்கள் அனுப்புகிறோம் என்று தெரிவித்திருந்தது. ஏனெனில் அவ்வாறு ஒரு குழு அனுப்பப்படும் பொழுதுதான் இரு நபர்களுக்குமே பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர்கள் தரப்பிலிருந்து சொல்லும் பொழுது ஒரு கட்டிடம் இடிந்து விட்டது என்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடம் இடிந்து விழும் என்பதை ஏற்க முடியாது. இந்த கட்டிடத்தை எவ்வளவு பாதுகாப்புகளோடு வைக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்புகளோடு வைப்பதற்கு நாங்கள் தயார் என்று அவர் தெரிவித்தார்கள். ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலை உச்சநீதிமன்றம் அதனை ஏற்க மறுத்து அந்த கட்டிடத்தை இடிக்க உத்தரவிட்டிருக்கிறது. மணிமாறன், மனோஜ், இப்போ இடிக்கிறதுக்கு உத்தரவு வந்துருச்சு. இந்த சமயத்துல அந்த கட்டடத்தை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அந்த தீர்ப்புல இருக்கா? மணிமாறன், இது குறித்தெல்லாம் எந்த விதமான முழுமையான தீர்ப்புகளும் வெளியிடப்படவில்லை. மாறாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதற்கு எதிரான ஒரு வழக்காகவே இங்கு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதை தாண்டி அந்த வீடுகளை வாங்கியவர்களோ அல்லது அவர்களுக்கான இழப்பீடு தொகைகள் இது குறித்தும் உச்சநீதிமன்றம் எந்த விதமான விஷயத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கட்டிடத்தை இடிக்கலாமா வேண்டாமா, அதனுடைய உறுதித்தன்மை என்ன என்பது குறித்து மட்டுமே வாதங்கள் நடைபெற்றது. உச்சநீதிமன்றம் அதனை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு தற்போது அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன்.